வணக்கம் எல்லாருக்கும். இது ராயல் கரிபியன் ஆந்தம் ஆஃப் சீஸ் எபிசோட் 6 பார்ட் 2 ரோட்டாருவால இருந்து. போன பதிவுல எரிமலை மண்டலத்துக்கு நடுவுல உள்ள செழுமையான காடுகள், கிவி பழ தோட்டங்கள் இத பத்தி பார்த்தோம். நம்ம மவுண்ட் மாங்கனூயின்ற மலைக்கு பக்கத்துல இருக்க தௌரங்கா துறைமுகத்துல இருந்து கிளம்பி பாப்பாமோவா டீ பூக்கி வழியா ரோட்டோருவாக்கு வந்திருக்கோம். நம்ம இருக்க இந்த ரோட்டோருவா ஒரு எரிமலை மண்டலத்துல இருக்கு. இத டௌபோ வல்கானிக் ஜோன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ரோட்டோருவா ஏரியில இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிறது தான் நியூசிலாண்டோட மிகப்பெரிய ஏரியான டௌபோ. ஒரு எரிமலை வெடிச்சு அது உண்டாக்கக்கூடிய அழிவை பொறுத்து அந்த எரிமலைகளை வரையறுத்து வச்சிருக்காங்க. இதுல உச்சபட்சமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய எரிமலைகளா சொல்லப்படுறதுதான் சூப்பர் வல்கேனோ. உலகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த எரிமலைகள் வெளியேற்றக்கூடிய புகைமண்டலம் சூரிய வெளிச்சத்தை முற்றிலுமா தவிர்த்து மறுபடியும் ஐசேஜ் மாதிரியான பனிக்காலங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டதா இருக்கு. இப்படி உலகத்துல கிட்டத்தட்ட 20 சூப்பர் வல்கேனோ இருக்கிறதா சொல்றாங்க. அதுல கடைசியா 27,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினதா சொல்லப்படுறது இந்த டௌபோ எரிமலை. போன பதிவுல நம்ம பார்த்த வக்காரிவாரேவா காடுகள் இங்கதான் இருக்கு. இதோட வலது பக்கம் பாத்தீங்கன்னா டாரேவேரா அப்படின்ற எரிமலையும், மேற்கு பகுதியில ரோட்டோருவா அப்படின்ற எரிமலையும், கிழக்கு பகுதியில டௌபோ, ருவாபேகு, டோங்காரிரோ, நருஹோய் போன்ற எரிமலைகளை பார்க்க முடியுது. பொதுவா ஒரு எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறம் வெடிச்ச அந்த பகுதியில உருவாகக்கூடிய பள்ளத்தை கிரேட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா இங்க எரிமலைகள் வெடிச்சதுனால உருவான இந்த ஏரிகள் மேல கால்டரா அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காங்க. கிரேட்டருக்கும் கால்டராக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே எரிமலையினால உருவாக்கப்படுறதுதான். கிரேட்டர் அப்படின்றது அளவுல சின்னதா இருக்கு. இதே கால்டரா அப்படின்றது ரொம்ப தூரம் பெருசா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. ஒரு எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறம் வெடிச்ச அந்த பகுதியில ஏற்படக்கூடிய பள்ளத்தை கிரேட்டர் அப்படின்னும், ஒரு எரிமலை வெடிச்சு அதுல இருக்கக்கூடிய எரிமலை குழம்பு முற்றிலுமா வெளியேறினதுக்கு அப்புறம் எரிமலையோட மேல் பகுதி உருக்குலைஞ்சு உள்பக்கமா விழுந்துருது. இப்படி ஏற்படக்கூடிய இந்த பள்ளம் நீரால நிரம்பினதுக்கு அப்புறமா உருவாகிறது தான் கால்டரா. பொதுவா ஒரு எரிமலை வெடிக்கும் போது அந்த மலையோட உச்சியில இருந்து எரிமலை வாயுக்களோ இல்ல எரிமலை குழம்போ வெளியேறத பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி கிரேட்டர் இல்ல கால்டராக்களுக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட வெளியேற்ற பாதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டௌபோ எரிமலை மண்டலத்துல டௌபோ மற்றும் ரோட்டோருவா, டாரேவேரா ஏரிகளை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் புவி வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கு. எண்ணற்ற வெப்ப நீரூற்றுகள் இந்த இடத்துல இருக்கு. நம்ம இப்ப ரோட்டோருவா ஏரியை ஒட்டி இருக்கிற ஒரு வெப்ப நீரூற்று பகுதியில தான் இருக்கோம். இந்த ஏரியை ஒட்டி காசு கொடுத்து பாக்குற மாதிரியான எண்ணற்ற வெப்ப நீரூற்றுகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மிதமான வெப்ப நீரூற்றுகள்ல குளியல் எடுக்கிறதுல தொடங்கி மிதமான வெப்பம் நிறைந்த சேற்று குளியல், கொதிக்கக்கூடிய வெந்நீரூற்றுகள்ல இருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை பரிமாறுறதுன்னு பல அம்சங்கள் நிறைஞ்சதா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வெப்ப நீரூற்றுகளை அவங்க சுத்திகரிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்தோட முக்கியமான அம்சமா சொல்லப்படுறது இங்க உள்ள கொதிநீர் ஊற்றுல இருந்து புஷ்பான போல வெளியேற்றப்படுற நீர். அதோட இந்த இடத்தோட உரிமையாளர்களா இருக்கிற பூர்வ குடிகள் நடத்துற பாரம்பரிய ஹாக்கா நடன நிகழ்ச்சிகளும் இந்த இடத்துல நடக்குது. இது எல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றது இந்த இடத்துல அழுகுன முட்டையோட வாடை அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு. அது காரணம் இந்த இடத்துல உள்ள ஹைட்ரோஜன் சல்பைட் கேஸ். நம்ம ஊர்ல சேற்று ஓரமா சாக்கடை இந்த இடத்துல இந்த துர்நாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம இப்ப ரோட்டோருவா ஏரி பக்கத்துல இருக்கிற குயிராவு பூங்கால தான் இருக்கும். பூங்கால இப்ப நம்ம நிக்கிற இந்த இடத்துல எந்த விதமான துர்நாற்றமும் இல்ல. ஆனா இந்த வெந்நீர் ஊற்றுகள் நிறைந்த பாதையை நெருங்க நெருங்க அழுகின முட்டையோட துர்நாற்றம் வீச தொடங்குச்சு. வெந்நீர் ஊற்றுகள் நிறைந்த அந்த பாதைக்கு தனியாவே ஒரு கதவு போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா தெரியாம யாரும் உள்ள போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக. அது மட்டும் இல்ல, போகும்போது வகுத்து வச்சிருக்கிற பாதையில மட்டும் பயணிக்க சொல்லி அங்கங்க எச்சரிக்கை பலகைகளும் இருந்தது. ஏன்னா இங்க இருக்கிற இந்த பகுதி நிலப்பரப்பு ரொம்பவே நிலையற்றதா இருக்கு அப்படின்னு தான் அந்த இடத்துல எழுதி போட்டிருக்காங்க. எப்ப வேணாலும் அந்த இடம் பொத்துக்கிட்டு உள்ள விழுகலாம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த வெந்நீர் ஊற்றுகளோட கொதிநிலை ரொம்பவே அதிகமான அளவுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எவ்வளவு ஆழம் இருக்கும்னு தெரியாது. மாட்டிக்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். புவி வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எப்படி சுடுதண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அது மாதிரி இங்க இருக்க நீரூற்றுகள் கொதிநிலையிலே இருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நீர்க்குமிழிகளை வெளியேற்றின மாதிரியே தான் இருக்கு. இந்த நீரூற்றுகளுக்கு கீழே வெப்ப வாயுக்களோட அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்த நீரூற்று மேல் நோக்கி தூக்கி வீசப்படும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 45 அடி உயரம் வரைக்கும் கூட அது போகும். இப்படி தூக்கி வீசப்படுற இந்த வெந்நீரூற்று நீர் உடம்புல பட்டா 3rd டிகிரி அளவுக்கு மோசமான தீக்காயங்களை உண்டு பண்ணும். நமக்கு தான் இது ஆபத்து.
ஆனா சத்து நிறைந்த இந்த மண்ணுல இருந்து கிடைக்கிற சத்துக்களை எடுத்து தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டிட்டு இருந்தது இங்க இருந்த புக்கிகோ கோழி. நாங்க இந்த பூங்காவோட ஒரு பகுதியை மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா இந்த இடத்துல நின்னதுக்கே எங்களுக்கு எல்லாம் தொண்டை எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூங்கா, இதை சுத்தி இருக்க ஏரி, இங்க இருக்கிற நீரூற்றுகள் மேல காலையில புகையா கிளம்பும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாக்குற இந்த நீரூற்றுகள் எல்லாமே இங்க இருக்கிற இந்த ரோட்டோருவா ஏரியில தான் போய் கலக்குது. ஒரு எரிமலை வெடிக்கும் போது அதுல இருந்து மோசமான வாயுக்கள், பெரிய பெரிய பாறைகள், சாம்பல், இப்படி பல விஷயம் வெளியேறுது. இத பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வெளியேறக்கூடிய வாயுக்கள் நிறைந்த இந்த சாம்பல் கலவை அதிக வெப்பம் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இப்படி வீசக்கூடிய இந்த அதிவேக சாம்பல் புயல் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல 160 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது. இந்த கலவையோட தண்ணீர் கலக்கும் போது அது காங்கிரீட் கலவையா உருவாகுது. மிதமான சூட்ல இருக்கக்கூடிய இந்த காங்கிரீட் கலவை அதிவேகமா பயணிக்குது பள்ளத்தை நோக்கி. இது எடுக்கிற பாதைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரிகள்ல இருந்து வெளியேறக்கூடிய நீரூற்றுகள், ஆறுகள் வழியா பயணிக்குது. லகார் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த காங்கிரீட் கலவை ஆறு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தையும் தாண்டி பயணிக்குது. நியூசிலாண்டோட இந்த டவுப்போ எரிமலை மண்டலத்துல இருக்க எரிமலைகளோட மேல் பகுதி உள்பக்கமா வளைஞ்சிருக்கு. இத இன்வர்ஸ் வல்கனோஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த எரிமலையோட மேல் பகுதியான கால்டரால இருக்கக்கூடிய
ஏரிகள்ல இருக்க நீர் எரிமலை சாம்பலோட கலக்கிறதுனால உருவாகிறது தான் லகார் அப்படின்னு அழைக்கப்படுற காங்கிரீட் கலவை ஆறு. இத மட் ஃப்ளோ அப்படின்றாங்க. நீங்க பாக்குற இந்த நீரூற்றுகள் இதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய இந்த எரிமலைகள் வெடிச்சா இதுல இருந்து கண்டிப்பா லகார் வந்து ஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த எரிமலைகளோட மேல ஏரிகள் இருக்கிற காரணத்தினால இதுல இருந்து வெளியேறக்கூடிய சாம்பல் இந்த தண்ணீரோட கலந்து கண்டிப்பா அந்த காங்கிரீட் கலவை ஆற உருவாக்கும். அது இங்க இருந்து போகக்கூடிய ஆறுகள் வழியா தான் பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இங்க உள்ள ருவாபேகு அப்படின்ற எரிமலை வெடிச்சப்ப இதே மாதிரி அது மேல இருக்கக்கூடிய ஏரியில இருக்கிற நீரோட அந்த சாம்பல் கலந்து அதிவேகமா ஆற்றோட பாதையில பயணிச்சு கடல்ல போய் கலந்ததா சொல்றாங்க. But this one is an open area, much open, so it's not very self. நியூசிலாண்டோட கந்தக சுரங்கமா அறியப்பட்ட இடம் வக்காரி தீவு. சல்பர் அப்படின்னு அழைக்கப்படுற கந்தகத்தை இதுக்கு முன்னாடி வக்காரி தீவுல தான் சுரங்கம் தோண்டி எடுத்திருக்காங்க. அங்க ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு காரணமா அந்த சுரங்கத்தை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு நியூசிலாண்டோட கந்தக பூமியா அறியப்படுறது இந்த ரோட்டோருவா பகுதி தான். இன்னைக்கு சின்ன அளவுல இந்த ரோட்டோருவா பகுதியில உள்ள சல்பர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல இந்த கந்தகத்தை சின்ன அளவுல தோண்டி எடுக்கிறாங்க. நம்ம இப்ப கந்தகம் எடுக்கிற அந்த இடத்தை தான் போய் பார்க்க போறோம்.
fine. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பூங்கால இருந்தப்பயே தொண்டை கரகரன்னு தான் இருந்தது. இந்த சல்பர் பாயிண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல. மூக்க பொத்திட்டு தான் நிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த இடத்த சுத்தி பார்க்கிறதுக்கு இங்கேயும் நடைபாதை இருக்கு. நாங்க அந்த இடத்துக்குலாம் போகல. ஏன்னா இந்த இடத்துல எங்களால நிக்க முடியல. நீங்க பார்க்குற இதுதான் எரிமலை தீவுகளோட இருக்கிற ரோட்டோருவா ஏரி. இந்த ஏரியிலேருந்து போகக்கூடிய ஆற்று நீர் உருவாக்குற அருவி, அதை ஒட்டி இருக்க குகை, இதை பத்தின தொகுப்போட அடுத்த பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்புல இருங்கள். நன்றி.